இப்போ ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு இடையில நாங்கள் வந்து திருமாவளவனை முதல்வராக்க ஆசைப்பட்டோம். ஏன்னா பைத்தியக்கார பயல்களை இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு தானே யாரு ஆசைப்பட்டது? என்ன எங்க தலைவரை வந்து என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? எங்க தலைவர் சொல்லி என்ன பைத்தியக்கார பயல்களா? நான் வச்சிருக்கிறதே 2 சீட்டு. இப்போ வந்துக்கிட்டா என்ன உங்களுடைய அரிப்புக்கு என்னை சொருகிறீங்களா அப்படின்றது அப்படி அந்த வார்த்தை இல்லை. புரியுதா? உங்களுக்கு வந்து வரக்கூடாது, டிவிக்கு விஜய் வரக்கூடாது. அப்ப எவனையாவது பழியாக்குவான். அவமானமா இல்லையா? அசிங்கமா இருக்காது. ரெண்டு பேரும் திமுக அதிமுகவும் சேர்ந்து திருமாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கும்? திமுக சேரல, 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அரசியலுடைய ஒரு பெரிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ன சொன்னாரு, 2 பண்ணி சேர்ந்து மலத்தை தின்றதுக்கு சமம்னாரு. இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே என்ன நோக்கம்? மக்கள் நல்லது பண்ண நோக்கம்லாம் கிடையாது. ஒரு நீர் இல்ல நாயகர் நடுவில் எவனும் வர 2 பேரும் சேர்ந்து ஆட்டை போடணும். ஆட்டை போட்ட காசுகள்லாம் பாதுகாக்கணும். மக்களுக்கு எல்லாம் தெரியும். எம்மளை விட மக்கள் அறிவாளிகள். திமுக இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? எவனெல்லாம் தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கிறானோ அவனெல்லாம் பிடிக்காது. அப்போ உங்களுக்கு திமுக பிடிக்காது. அது அவங்க புரிஞ்சுட்டு போறேன். நாங்க என்ன புரிஞ்சுட்டு போறோம்னா, அப்போ பிசிக இனி திமுகவோட ஒட்டவும் இல்லை வரவும் இல்லை, விஜய் அவர்களோட இணைந்த கையில் தேர்தல் நிலையத்திலும் இணையும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பிரதர், நான் ஒரு யதார்த்தமான கருத்து சொல்றேன் பிரதர். நீங்க வந்து தைரியமா போடுவீங்களா? போடுங்க, சொல்லுங்க. பயப்படுறீங்களா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒரே ஒரு துளி வெட்ட மாட்டேன். உயர்நிலைக்குள்ள ஒரு 30 பேர் இருக்கிறேன் பிரதர். 25 பேர் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? திமுக கொடுக்குறது பிடிக்கல, வெறுப்பா இருக்குது. ஓய் 30 பேர்ல வந்து 25 பேர் கஷ்டம், மீது 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் தான் நான் திரும்ப வந்து பல தவறான முடிவுகளுக்கு வந்து உள்ளாக்க வைக்கிறாங்களா? உள்கட்சி விஷயங்களை நான் வெளியில பேச விரும்பல. ஆனா கட்சியை சார்ந்த ஒருத்தர் உயர்நிலைக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரு. அவர் வந்து பேசியது தவறு. இப்ப நாளைக்கே எங்க தலைவர் வந்து இல்ல நம்ம திமுகவோட பயணிக்கல, நம்ம வந்து விஜயோட பயணிக்கிறோம் என்றால் அப்ப அந்த கருத்தை ஒட்டி தான் போகணும். அந்த விஜய் வந்து நம்ம தலித்து மக்கள் விடுதலைக்கு அவர் ஒழுங்கா இல்லைன்னா அப்ப வாய மூடிலாம் கிடக்க முடியாது. யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது என்று கருத்துரிமை மாநாடு நடத்தியவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர். நாளைக்கு தலைவரே ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் கூட சுட்டி காட்டுவதற்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. தொண்டர்கள் விரும்புறாங்கல்ல விஜய் கிட்ட போகணுன்றத. சங்கத்தமிழன் அதை தேங்க விரும்புறேன். இது என்னங்க திருப்பி இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா? இதை சொல்லணும் இருக்காதுன்னு முடிஞ்சு பேட்டி முடிச்சுக்கலாமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமாவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று சந்திச்சிருக்காரு. சந்திப்பில் வெளியே வந்து அண்ணன் திருமா தான் பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் அவர்கள் கையை பிடிச்சி தூக்கி காட்டுறாரு. ஆதரவாஜன் அண்ணா பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 கைகளும் உயர்ந்து நிற்கிறது. இப்படி உயர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் திருமாவுடைய கையும் முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கையுமே பார்த்தீங்கன்னா வருங்காலங்களிலும் உயர்ந்து நிற்குமா என்கின்ற ஒரு ஐயம், ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு. காலம் பதில் சொல்லு. நான் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. நான் எவ்வளோ லென்த்தாக கேட்குறேன். நான் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா விஜய் கூட வந்து அண்ணன் திருமா வந்து இணையணுன்றது? ஒரு தனிப்பட்ட முறையில் அண்ணன் சங்கத்தமிழ் சந்தோஷமா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற தலித்து மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலித்து மக்களும் சிறப்பாக வர வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் வலிமையாக வேண்டும். எங்கள் தலைவர் வலிமையடைந்தால் நிச்சயமாக தலித்து மக்கள் வலிமையடைவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் எங்களுக்கு வலிமையை ஊட்டக்கூடியவர்கள், எங்களுக்கு வலிமையை தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்போம். இல்லை, இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட நீங்க இணைந்து இருப்பீங்களா வருங்காலங்களில்? உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கா? அதாவது எப்படின்னா, உயர்நிலை குழுவை நாங்கள் வந்து வருகின்ற இன்னும் 1 வாரத்தில் நாங்கள் கூட்ட இருக்கிறோம். அந்த உயர்நிலை குழுவில் என்ன முடிவு செய்ய இருக்கிறோம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணியில் தொடர்கிறதா இல்ல திமுக கூட்டணி தொடர்கிறதா? இந்தியா கூட்டணின்றது வேற, திமுக கூட்டணின்றது வேற, வெவ்வேறு தான். நான் தான் சொல்றேன், தெளிவான சொல்றேன். இந்தியா கூட்டணிக்குள்ளதான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்குள்ளதான் எது இருக்குது? காங்கிரஸ் இருக்குது. இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருந்தது. இப்ப திமுக உடைந்து போய்விட்டது, வெளியேறி விட்டது. ஆனா இந்தியா கூட்டணி இப்ப வந்து காங்கிரஸ் கையில தான் இருக்குது. அப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள இப்ப யாரு வந்துட்டா? டிவிக்கு வந்துருச்சு. இப்ப நாங்க முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ரைட்டா? இப்ப நம்ம எந்த கூட்டணி நம்ம இருக்க போறோம்
அப்படின்றத அதிவிரைவில் எங்கள் அந்த தலைவர் வீடியோ அறிவிப்பார். பார்க்கும்பொழுது அண்ணன் திருமா தான் விஜயுடைய கையை பிடிச்சி மேல தூக்கி காட்டுறாருன்றப்போ வந்து இணைஞ்சிட்டாங்க 2 பேரும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு டாடா பை பாய். இணைந்திருப்பதை நீங்க வரவேற்கிறீர்களா? இணைந்திருப்பது நல்ல. இன்றைய சூழல்ல என்னுடைய பார்வைக்கு விசிக தாவேக்கோடு இணைந்தால் வலிமை பெறுவார்கள். ஓகே, உங்களுக்கு கட்சிக்கு தெரிந்தது எங்கள் தலைவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இல்ல, ஒரு அவர் கட்சியின் தலைவர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை இன்னும் ஒரு வாரத்தில் எடுப்போம். எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை இல்ல, அழைத்து போன நானே பேட்டி கொடுக்குறேன். இல்ல போன சட்டமன்ற தேர்தலே வந்து அண்ணன் திருமாவர்கள் விஜயோட போயிருந்தாருன்னா இன்றைக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல அமைச்சர்கள் உங்க கூட்டணியில் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்க தான் போன முறை நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதனால தான் இப்படி லாஸ் ஆச்சு. அதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை தானே. அது அதுதானே. திருப்பி பேசி மேற்கொண்டு நமக்கு வருத்தத்தை தான் அளிக்கும். அது நம்ம திருப்பி பேசினார். அதனால் நிச்சயமாக எங்கள் தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தோழர்களுடைய நீங்க என்ன ஆசையாக கூட விரும்புறீங்க? இருக்கலாம். இளஞ்சிறுத்தைகள் என்ன விரும்புறீங்க? அது என்ன என்னை கொண்டு போய் தனியாக கேட்டு சிக்கலை வளர்த்து விட்றியா நீன்னு? நான் உங்களை கேட்குறேன், என்ன ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன விரும்புறாங்க? இப்போ பொதுவாக விட்டுறலாம். இப்போ தலித் இளைஞர்கள் இல்லை விசிக இளைஞர்கள் விஜயோடு இருப்பது விரும்புறாங்களா இல்லை திமுகவோடு இருப்பது விரும்புறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த இருந்தனாலதான் நாங்களே தோத்தோம். தோத்துட்டீங்க. நான் இதை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். புதுசாக வந்து சங்கத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்கும் போதே அவங்க கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இப்போ உங்களுடைய குரலா நான் இருக்கேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருந்ததால் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய 6 எம்எல்ஏக்கள் தோற்று விட்டார்கள். இது வந்து சும்மா நான் ஏதோ போற போக்கில் சொல்லலை. மக்களுக்கு வெறுப்பு யாரு மேல இருந்துச்சு? திமுக மேல. அந்த வெறுப்பால எங்க மேலேயும் வீசிட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. வெறுப்பு இல்லாமல் நம்ம பேசணும்னா, இதான் வெறுப்பு இல்லாமல் பேசணும்னா இதுதான் உண்மையும் கூட. அப்போ அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அடுத்து தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் எது நல்லதோ அதை நிச்சயமாக எங்க தலைவர் செய்யும். நீங்க நான் விசிகாவோட ஸ்டாண்ட் கேட்கல. சங்கத்தமே என்ன நினைக்கிறான்றதை கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கே திருந்தி நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வருங்காலத்தில் கொடுப்போம். இப்போ ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு இடையில. நாங்கள் வந்து திருமாவளவனை முதல்வராக்க ஆசைப்பட்டோம். ஏன்னா பைத்தியக்கார பயல்களை இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். யாரு ஆசைப்பட்டது? திருமாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஆசைப்பட்டது திமுகவும் அதிமுகவும் ஆசைப்பட்டுச்சான். ஆனா 2 பேரும் வெளியில அப்படி அறிவிக்கவே இல்லையே. 2 மறுக்கிறாங்களே. அதை ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இல்ல, அந்த ஆசிரியர் கிட்ட நான் திரும்ப சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறாங்க. அதனால வந்து பிரதர், நாங்க வந்து இந்த மக்களுக்காக அரசியல் களத்துல தொடர்ந்து போராடி கொண்டிருக்கு. வெறும் தலித்து மக்களுக்கு மட்டுமல்ல. இன்னைக்கு கூட பாருங்க, சட்டமன்றத்துக்குள்ள ஈழத்திற்காக பேசிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான். சரிங்களா? வேற எவனும் ஈழத்தை பத்திய வாயை கூட திறக்கல. இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களை அரசியல் படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் படுத்துவதில் இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ திருமாவளவனை முதல்வராக்கிறீங்களா யோசிக்கிறவங்க, தேர்தல் அப்ப நான் கேட்டமே டபுள் டிஜிட் கொடுத்தீங்களா? நாங்க கேட்ட சீட்டை கொடுத்தீங்களா? இதே யதார்த்தம். அதுக்காக நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவன் அல்ல சங்கத்தமிழை வந்து என்னைக்குமே நீதியின் பக்கம் நின்றுதான் பேசுவேன். இப்போ அண்ணன் திருமாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணது திமுக அதிமுகன்ற ஒரு தகவல் இருக்கட்டும், இதுதான் இருக்கட்டும். நம்ம கிட்ட 2 சீட்டு தான் இருக்கு. அப்படி அவங்க வந்து சரிப்பா திருமான முதலமைச்சர் ஆகட்டும் சொல்லி ஒத்துட்டு இருந்தா அண்ணன் ஒத்துட்டு இருப்பாரா? 2 சீட் வச்சு எங்கள் தலைவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனாலதான் அது ஃபெயிலியர் ஆனது. சரிங்களா? என்ன எங்க தலைவரை வந்து என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? எங்க தலைவர் சொல்லி பைத்தியக்கார பயல்களா? நான் வச்சிருக்கிறதே 2 சீட்டு. இப்ப வந்துட்டு என்ன உங்களுடைய அறிப்புக்கு என்னை சொருகிறீங்களா அப்படின்றது அப்படி அந்த வார்த்தை இல்ல. புரியுதா? உங்களுக்கு வந்து வரக்கூடாது, டிவிக்கு விஜய் வரக்கூடாது. அப்ப எவனையாவது பழியாக்குவோம். அவமானமா இல்லையா? அசிங்கமா இருக்காது. 2 பேரும் திமுக அதிமுக சேர்ந்து திருமாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கும்? அதிமுக திமுக சேரல, சேர்ந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க மக்கள்? நான் முடிக்கிறேன் முதல்ல. 2 பேரும் சேரல, நல்லா தப்புச்சிங்க. 2 பேரும் சேர்ந்திருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அரசியலுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ன சொன்னாரு, 2 பண்ணி சேர்ந்து மலத்தை தின்றதுக்கு சமம்னாரு. இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல. ஒரு மூத்த பத்திரிகை மட்டும் இல்ல, ஒரு தலைவர், அரசியல் தலைவர். இல்ல இப்போ இந்த திமுக என்ன பண்ணிருக்கான், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்குனாங்க, இவருமே ஒத்துக்குனாரு அப்படின்னு ஒரு டாக் வந்திருக்கு. 2வது டாக் என்னன்னா வந்து
அண்ணன் திருமாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக வந்த ஒரு டாக் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே என்ன நோக்கம், மக்கள் நல்லது பண்ண நோக்கம்லாம் கிடையாது. ஒன்று நீரு இல்லை நாயகரை, நடுவில் எவனும் வர 2 பேரும் சேர்ந்து ஆட்டை போடணும். ஆட்டையை வேற ஒரு மேட்டர் இது வரைக்கும் ஆட்டை போட்டிருக்கணும். முன்னாடி ஆட்டை போட்ட காசுகள்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? அதுதான், வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனை அது எல்லாம் இங்க வருதார். இதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை இல்லை, உலகத்துக்கு தெரியாத உண்மைகள் சிலதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால நான் கேட்கறேன். இப்போ திமுக மக்களுக்கு எல்லாம் தெரியும். எம்மளை விட மக்கள் அறிவாளிகள். எங்க 2000 காசை கொடுத்த பிறகு வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஓட்டை குத்திருக்காங்க. அப்படியே தெரியல மக்கள் எவ்வளவு அறிவாளியா இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள் அரசியல் தலைவர்களே. நான் எல்லா தலைவர்களும் சொல்றேன், மக்களை பைத்தியக்காரன் நினைக்காத. மக்கள் உங்களை விட அறிவாளியா இருக்கிறேன். ஒரு காலத்துல வந்து தலைவர்கள் தான் அறிவாளியா இருந்தேன், மக்கள் பூரா முட்டாளா இருந்தேன். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம அப்பா காலத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் டாக்டரேட், காந்தி அட்வொகேட், நேரு பெரிய அட்வொகேட், ராஜாஜி பெரிய அறிவாளி, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா தொண்டர்கள் நம்ம அப்பா அம்மா நம்ம சொந்த பந்தம் பட்ட படிப்பே இல்லை உண்மையா. ஆனா நிகழ்காலத்துல பார்த்தா பெரிய பெரிய தலைவர்கள், மோடி காலேஜுக்கு போனாரா போலையான்னு தெரியல, ஸ்டாலின் என்ன பட்டம் வாங்கினாருன்னு தெரியல. கரெக்டா? இன்னைக்கு இருக்கிற நம்ம இவரு தளபதி உதயநிதியா இருக்கட்டும், இந்த தளபதியா இருக்கட்டும், என்ன பட்டம், எடப்பாடி என்ன வாங்கியிருக்காருன்னு தெரியல. ஆனா தொண்டன் பூரா, நீ ஒரு அட்வொகேட், நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். அப்ப நான் சொல்றது பெரிய சித்தாந்தம் தோழர்களே. தொண்டர்கள் எல்லாருமே அறிவாளியா இருக்கிறாங்க. அவனை முட்டாப்பாய மாதிரி நம்ம திசை திருப்பலாம், ஏமாத்தினோம்னா இப்படிதான் குத்துவாங்க, நங்கு 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 நங்குன்னு குத்துவாங்க. சாதாரண விஷயம். நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேங்க. தொண்டனுக்கு நம்மளை விட தெரியுது பிரதர். இப்ப கூட நம்ம யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, ஏன் நான் பேசுறப்ப நல்லா போகுது, நான் டக்குன்னு அடிச்சு என் தொண்டனுக்கு கேட்பேன், என்ன தம்பி என்ன நான் பேசலாம் இருக்கேன், என்ன அப்படியே கருத்து சொல்லுவேன். அண்ணே அந்த எலும்பு துண்டுல நல்லா கும்மாங்குத்து குத்துனே அப்படின்றான். இப்பே சொல்றாங்க எலும்பு துண்டு போயிட்டே இருக்குது. அவன் முகத்துல கிளிக்கிற வரைக்கும் சங்கத்தமே ஓய மாட்டேன். எவன் முகத்தரை அந்த எலும்பு துண்டுக்கா யாரெல்லாம் வாழாட்டினாங்களோ ரைட்டா, சும்மா வந்து சாதாரண ஆள்லாம் இல்லை. கரெக்டா? அதெல்லாம் வந்து நம்ம நேத்து விஜய் அவர்கள் தலைவரை பார்க்க வந்தார் இல்லையா, ஏன் நீங்க ஏன் போல, நீங்க ஏன் போய் கலந்துக்கலாங்க? அதாவது தம்பி, எதை செய்வது, எப்போது செய்வது, எப்படி செய்வது அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு வேத புக்கு வச்சிருக்கிறேன். அமைப்பாய் தரல் ரைட்டா? விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை, புரிஞ்சாலும் புரிஞ்சிருக்கும். புரியுதா? எப்படி? விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை. புரியுதா? இதை நான் படிச்சு அதில் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன் இந்த அமைப்பாயத்தில் புத்தகத்தில். அந்த புத்தகத்தில் எங்கே செல்வது, எப்படி செல்வது, எதை பேசுவது எல்லாமே அதில் விளக்கமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம போய் அங்கே நின்றோம்னா நம்ம போய் ஒரு முதல்வரை பார்க்கலாம், அதில் தப்பு இல்லை. முதலமைச்சர் எல்லாருக்கும் தானே. ஆனால் ஒரு சினிமா நடிகன் மாதிரி பார்க்கக்கூடாது. என்னெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உள்கட்சியே ரொம்ப பேசுகிறோம்னு நல்லா இருக்காது. அதில் போய் சண்டை போட்டுக்கிறாங்களாம், நீயா நானானு பைட்டி. ரைட்டா? அதெல்லாம் கேவலமா இருக்குது. இவ்வளவு நாள் அந்த எழுச்சி தமிழர் கல்யாணம் கூட செய்து கொள்ளாமல் இவர்களை மக்களை அரசியல் படுத்தி இருக்கிறாரு. உங்களெல்லாம் இவ்வளவுக்கு பக்கத்து இருக்கணும் அரசியல் படுத்தலே. அதான் சொல்றாரு, கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமைகள் தலைவரை உருவதாக வேண்டும். ஆனா அங்க போயிட்டு என்னது, அவன் ஒரு நடிகர், இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாப்ல. சொல்லக்கூடாது இல்லையா பிரதர்? உண்மையை தான் பேசுறேன். ரைட்? அதுக்காக வந்து உடனே ஒரு காலத்து நடிகரா இல்லையா, இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவ முதல்வர் மாதிரி நீங்க பார்க்கணும். ஊர்ல இருக்கிற பூரா கத்துறானா டிவிக்கேன்னு. நீங்களுக்கு அறிவு வேணாமாடா உங்களுக்கு? இல்ல இன்னொன்னு கேட்கறேன். பிரச்சனை அம்பேத்கர் பாத்தீங்கன்னா கோட்டு சுட்டோட வந்து இந்த ஒரு நபர் தன்னை எப்பவுமே மிடுக்கா வச்சு ஒரு நபர். அதுக்கு காரணம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எங்க போனாலும் வந்து முதலமைச்சர் பிறகு கோட்டோட போறாரு இல்லையா, எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு செயல்பாடு? நீங்க உண்மையிலே வந்து விஜய் அவர்களே உங்களை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சில பேர் உங்களை நக்கல் பண்றாங்க, என்ன கோட் சூட்டு தான் மாட்டுறாரு, தமிழர்களுக்குன்னா ட்ரெஸ் தானே அப்படின்னு. அப்படி இல்லை. உண்மையிலேயே நீங்க கோட்டு சூட்டு மாற்றினது மட்டும் பத்தாது, கோட்டு சூட்டு மாட்டியே நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் மீது நீங்க வாங்க, உங்களை வாழ்த்துறேன், அதை வரவேற்கிறேன் பிரதர். அது வந்து நம்மளுடைய ட்ரெஸ் தான். உணவு என்ன சொல்றாங்க, ஏன் வேட்டி சட்டை கட்டல, வேட்டி சட்டை கட்டி தானே எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கிறீங்களே. வேட்டி சட்டை கட்டணும் ஏமாத்துறேன். நானே வேட்டி சட்டை தான் போடுறேன் பிரதர், அதை விடுங்க பிரதர். அதுக்காக ஒரு ஆடை வந்து எதையுமே தீர்மானம். நீங்க எம்எல்ஏ வேட்டி சட்டோட தான் போவீங்களோ? நான் போய் டவுசரோட கூட போவேன், அது வேற பிரச்சனை. புரியுதா? அதாவது என்ன மேட்டர்னா, ஆடை வந்து ஒரு மனிதனை வந்து தீர்மானிப்பது அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் பண்ணார்னா அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு.
கரெக்டாக காந்தி வந்து கோட்டு சீட்டை தூக்கி எறிகிறாரு. மதுரை மாவட்டம் மேலூரில் வரும்போதே எஸ்எஸ் கோட்டை பக்கத்தில் தான் தூக்கி எறிகிறாரு. அது வரல தெரியுமா, கதை தெரியுமா? இவர் போய் ஒன்று கடிக்க போயிருக்கிறாரு. அப்போ வந்து அங்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்ன திரிக்கிறீங்க, ஒன்று கடிக்கவே மாட்டாங்களா? நீங்களும் ரோட்டில் போய் ஒன்று கடிக்கவே இல்லையா? காரில் போயிட்டு இருக்கோம் நிப்பாட்டி விட்டு அடிக்கலையா? அதெல்லாம் காந்தி கூட பண்ணுவார் அப்படி. ஐயோ, இது மாதிரிதாங்க இருக்கிறாங்க மக்கள் பூரா. அது வண்டியை நிப்பாட்டிருக்காங்க, நிப்பாட்டி ஐயா போயிட்டு வாங்க போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா அப்படியே விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப குளிரில் ஆடிக்கிட்டு தான் கோட்டை வந்து அப்படியே கொடுத்துருக்காரு. கொடுத்ததுமே அடுத்த ஒருத்தர் வந்தார், எனக்கு ஒரு கோட்டு. அப்போ வண்டியில் எடுத்து தான் கொடுத்துருக்காரு இன்னொரு கோட்டு. இன்னொருத்தர் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு கோட்டு. ஆஹா, இத்தனை கோட்டு நம்மளால தச்சு கொடுக்க முடியாது. இனிமேல் நானும் உங்களை மாதிரி நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வரேன்னு அவரு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்தார். ஆனால் எங்கள் தலைவர் என்னன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோட்டு மாட்டுறேன். என்னையை பார்த்து ஒவ்வொருத்தனும் அவன் கோட்டு மாட்டா ரைட். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னையுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவார். ஆமாம். அப்போ தங்கும்போது கேட்டுருக்குறாங்க, என்னங்க அவங்க மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நீங்கள் மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்க அப்படின்னதுமே அவர் சொன்ன டைலாக்ங்க சாதாரண டைலாக் இல்லைங்க. என்னை பார்க்க என் ஒடுக்கப்பட்ட மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து இங்கே உணவு நான் வழங்குறேன் இங்கேருந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்து போகிறவன் ஏன் நம்ம இதுமாதிரி ஒரு ஹோட்டல் நம்ம கட்டக்கூடாது, ஏன் நம்ம வளரக்கூடாது அப்படின்ற எண்ணம் உருவாகும் அப்படின்றத புரட்சி அம்பேத்கர் நோக்கம். அது மாதிரி அன்பு தம்பி விஜய் அவர்கள், தம்பி தான் அவர், ரைட்டா? என்னோட ஒரு 3 வயசு சின்ன தம்பி தான். நல்ல சூப்பராக கோட் சுட்டுட்டே தெரியுங்க. கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்றிட்டேன். ஒரே கலர் மாற்றினா நீங்கள் நாளைக்கு நக்கல் பண்ணுவாங்க, இவர் ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு வர்றாங்கன்னு. சரிங்களா? அவர்கிட்ட இல்லாத பணமா இருந்தாலும் பிரதர் நக்கல் பண்ணுறது எப்படிமா பண்ணுவான் பிரதர். நல்லா சொல்ல ஒரு கலர் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒரு 2 கலர் வச்சுங்க, ஒரு 3 கலர் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அப்படி இல்லைன்னா 7 நாள் 7 கலர் வைங்க. கரெக்டாக? இப்போ சோசியக்காரர் பக்கத்தில் நெருப்பு கழட்டி விட்டீங்க, ரைட்டா? அவர் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு, திங்கக்கிழமையா என்ன கலரு, செவ்வாய்க்கிழமையா ஒரு லைட்டாக ரெட்டு, ரைட்டா? புதன்கிழமையா லைட்டாக ஒரு அது என்ன க்ரீனு, இது மாதிரி சனிக்கிழமையா பிளாக்கு, ரைட்? இதுமாதிரி அப்படியே ஒரு செட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அம்பேத்கர் வந்து ஒரே மாதிரி மாட்ட மாட்டார், அப்படியே டிஃப்ரெண்ட். அவர் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லையாமல அந்த கரண்டில் எப்போ அந்த என்ன ட்ரெஸ்ஸு இங்கே இருக்கோ அதை வாங்கி மாட்டு வரான். அப்போ யாருன்னா அவங்க மனைவியில் இருக்கிறாங்க, அவங்க மனைவி எழுதினதாக ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லையாமோ. இப்போ திமுக இருக்காங்களா, திமுக கூட இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ ரஜினிகாந்த் தன்னுடைய பேட்டி நான் ஒன்று பார்த்தேன், எனக்கெல்லாம் திமுக கூட இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது அது பார்க்குறதுக்கு, எனக்கு அவங்க கூட இருக்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது, வெளிப்படை பேட்டி கொடுத்தார் இல்லையா? திமுக கூட இருக்கிறது பல நிர்வாகிகளுக்கு வந்து பிடிக்காம தான் இருக்குதா? அன்பு தம்பி அவர்களே, அப்படி இல்லை. எங்களுக்கு திமுக பிடிக்கலையா, அதிமுக பிடிக்கலையா, காங்கிரஸை பிடிக்கலையா அப்படிலாம் இல்லை. எவனெல்லாம் தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கிறானோ அவனெல்லாம் பிடிக்காது. அப்போ உங்களுக்கு திமுக பிடிக்காது? திமுக அது அவங்க புரிஞ்சுட்டு போறேன். இது என்னது இது இப்படி திமுக பிடிக்குமா ஒரு பிடிக்காது? வேங்க ரயில் மேட்ல வந்து அங்க வந்து தண்ணியை குடிச்சுக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள மலத்தை கலந்துட்டாங்க. அதை போய் பார்த்து சொன்னதுக்கா முரளிராஜன் நீ தானே குற்றவாளி சொன்னது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானே? அப்போ இருந்துக்கிட்டு திருப்பி வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு பிடிக்குன்னு சொல்லணுமா? ஒவ்வொரு மேட்டரை எடுத்து பாருங்க. சின்னத்துறை படிச்சான்றக்கா வாயில் வெட்டினேன், ரைட்டு? அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணாம், அந்த மாதிரி போலீஸ் போட வேணாம். பக்கத்து ஊர்லேயே போய் நடு ரோட்லேயே வெட்டினாங்களே வெட்டலையா? ஒரு நார்த் இந்தியாக்காரனை வெட்டினாங்க, ஒரு தலித்தை வெட்டினாங்க, வெட்டினாங்களே வெட்டலையா பிரதர்? மேல் பாதியில் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு, கோயிலுக்குள்ளே கூட்டி போனாங்களா? இல்லையே. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு கொடியேற்ற முடிச்சாங்க இல்லை. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பிடிச்சிச்சான்னு கேள்வி கேட்குறீங்களே, என்னங்க மேட்ரு பிரதர்? அங்கே வந்து அது வேணா வேங்கவே இல்லை, அது பிரச்சனைலாம் வந்து செஞ்சவன் ஒரு தெரிஞ்சு அவனுக்கே சீட்டு கொடுத்தாங்க, அவன் தோற்று போயிட்டு அது வேறு பிரச்சனை. அந்த அவருக்கே ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பிரதர் அதெல்லாம் வந்து இப்போ கேட்டு பயன் இல்லை. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டீங்கன்னா 2 வாரத்தில் அண்ணா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் இருக்கிறோம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்றப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, அப்போ விசிகா இனி திமுகவோடு ஒட்டவும் இல்லை வரவும் இல்லை, விஜய் அவர்களோடு இணைந்த கையில் தேர்தல் நிலையத்திலும் இணையும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பிரதர் நான் ஒரு யதார்த்தமான கருத்து சொல்கிறேன் பிரதர், நீங்கள் வந்து தைரியமாக போடுவீங்களா? போடுங்க, சொல்லுங்க. பயப்படுறீங்களா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒரே ஒரு துளி வெட்ட மாட்டேன் நான் எதையுமே. அதாவது பிரதர் உயர்நிலைக்குள்ள ஒரு 30 பேர் இருக்கிறேன் பிரதர், நல்லா கேட்டுக்கிறீங்க. 30 பேரில் ஏறக்குறைய 25 பேர் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, திமுக கூட பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது மட்டும் இல்லை. இல்லை அவங்களாம் வந்து நான் தலித்த நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தலித்து விடுதலைக்கு சிக்கலாக இருக்குடா. ஒரு எழுச்சி தமிழ்ல ஒரு பெரிய அறிவாளியை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கிற மாதிரி அமுக்குறாங்களே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு அவன் கொந்தளிச்சு போயிருக்கிறேன். அப்புறம் ஏங்க அங்கே நின்றாராங்க தலைவர், ஆசைப்பட்டு நின்றாரா? எந்த தொகுதியில்? காட்டுமன்னார்கோவில். என்னாச்சு? நிற்க மாட்டேன்னு வந்துட்டாரு. அது என்ன காரணம்?
அவன் மனச்சாட்சி தெரியும். எல்லாரும் மனச்சாட்சி உள்ளவர்கள். அப்படியே தொட்டு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, இது யார் காரணம், என்ன காரணம்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உயர்நிலைக்குள்ள இருக்கிற எல்லாருமே அறிவாளிகள். ஒரு சில தவறு. இப்போ 30 பேர்ல வந்து 25 பேர் கஷ்டம், மீதி 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் தான் நான் திரும்ப வந்து பல தவறான முடிவுகளுக்கு வந்து உள்ளாக்க வைக்கிறாங்களா? உள்கட்சி விஷயங்களை நான் வெளியில பேச விரும்பல. ஆனா ரைட்டா? உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் உயர்நிலைக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரு. அவர் வந்து பேசியது தவறு. ஒரு உள்கட்சி விஷயங்களை கூட வந்து நீங்கள் முன்ன பின்ன பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உயர்நிலைக்குழு என்பது தலைவராகவே செலக்ட் பண்ணி இவங்கெல்லாம் உயர்நிலைக்குள்ள ஒரு முக்கியமானவங்க அப்படின்னு அவங்க வைக்கிறாங்கன்னா, அங்கே பேசிட்டு தலைவர் அறிவிச்ச கருத்தை ஒட்டி பேசலாம். தலைவர் ஒரு தீர்மானம் கொடுத்துட்டாரு, ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அதை பேசலாம். ஆனால் அங்கே பேசிய சில முக்கியமான கருத்துக்களை வெளியில் சொல்வது அவ்வளவு நாகரிகம் அல்ல. அப்படி ஒரு பேர் சொல்லியிருந்தாலும் வருங்காலங்களில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அதே தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு அர்த்தம். ஆளுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாது. இல்லை, இப்போ கட்சியோட விதியை மதிக்க. இப்போ ஒரு 5 பேர் வந்து திமுக தான் விரும்புறாங்க, அவங்களோட தனிப்பட்ட சுயலாபம்னு சொல்றீங்க இல்லையா? பொதுவாகவே ஒரு கட்சியில் வந்து தலைவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலர் இவங்க தான் இருப்பாங்க. உங்கள் கட்சியில் 2 பொதுச் செயலர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே போல் பேர் சொல்லி நான் சொல்லணும்னா வந்து வன்னியரசன் இருக்காங்க, எஸ் பாலாஜி இருக்காங்க, ஆளுநர் ஷானவாஸ் இருக்காங்க, பொதுச் செயலர் சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இப்போ இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து திமுகவோட தான் எப்பவுமே இருக்கணுன்றதை விரும்புகிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது நீங்கள் சொன்னதான் நான் சொல்லுவேன், நான் புரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இப்போ இவர்கள் மட்டுமே தான் வந்து திமுகவோட இருக்கணுன்றதை விரும்பினா அதுக்கு ஏன் அண்ணன் திருமா வந்து சரின்னு சொல்லணும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது, என் கேள்வியும் இருக்குது. இந்த கேள்வியை இது உங்களோட சொந்த கேள்வியாக இருக்கலாம், ஆனாலும் நான் மறுக்கின்றேன். ஏன் மறுக்கிறேன்றதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ, யாரோடைய நெருக்கடியில் கூட அவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா நல்லதோ கெட்டதோ தலைவன் சொன்ன அந்த கருத்துக்கு உடன்பட்டு நடப்பது தான் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு. ரைட், முடிவு வர்ற வரைக்கும். அப்ப எங்க தலைவர் என்ன முடிவு இருந்தார் ஒரு காலகட்டத்தில், திமுக கூட்டணியில் தான் நம்ம தொடர்கிறோம் அவர் சொல்லியிருந்தார். அப்ப அதை ஒட்டித்தான் அந்த நீங்க சொல்ற எல்லா தலைவர்களுமே செயல்பட்டார்கள். ஒரு சில நேரத்தில் சங்கத்தமிழ் அதை எதிர்த்து கூட பேசியிருக்கலாம். நான் கூட்டணியை உடச்சிக்கிட்டு வாங்கினீங்கன்னு பேசியிருக்க மாட்டேன். எங்களுக்கு கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்குடா, என்னை கிள்றியா, வலிக்குது, கத்தக்கூடாதா, அழுகக்கூடாதா, என்னை கொட்டுறா ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில், ஐயோ என்னை கொட்டிட்டான்னு சொல்ல மாட்டேனா? அதைத்தான் சங்கத்தமிழ் செஞ்சிருப்பேன். ஆனால் நான் ஒன்றும் கூட்டணி உடச்சிக்கிட்டு வெளியில் வாங்கன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டேன். எந்த இடத்துல கூட்டணியில் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எவன் கொடுக்குறாலும் அங்கே போகலாம்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே கட்சியின் நலன் சார்ந்து பேசியிருப்பேன். சங்கத்தமிழ் சொந்த நலன் சார்ந்து பேசியிருக்க மாட்டேன். எப்படி சொந்த நலன் சார்ந்து பேசியிருக்க மாட்டேன். இது எனக்கும் தெரியும், தலைமைக்கும் தெரியும், அங்கே இருக்கிற எல்லா உறுப்பினருக்கும் தெரியும். அதனால் யாரையும் தவறாக பேசாதீர்கள். உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதனால் தலைவருடைய முடிவை விட்டு தான் அவங்க செயல்பட்டிருப்பார்கள், இனியும் செயல்படணும். இப்போ நாளைக்கே எங்கள் தலைவர் வந்து இல்லை, நம்ம திமுகவோட பயணிக்கலை, நம்ம வந்து விஜயோட பயணிக்கிறோம் என்றால் அப்போ அந்த கருத்தை ஒட்டி தான் போகணும். அந்த விஜய் வந்து நம்ம தலித்து மக்கள் விடுதலைக்கு அவர் ஒழுங்கா இல்லைன்னா அப்போ வாயை மூடிலாம் கிடக்க முடியாது. யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது என்று கருத்துரிமை மாநாடு நடத்தியவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர். நாளைக்கு தலைவரே ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் கூட சுட்டி காட்டுவதற்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்ப அவர் இல்ல, நீ நினைக்கிறது தப்பு, இதுதான் அப்படின்னு அவர் கருத்து கொடுத்துட்டாருன்னா ஏற்றுக்கொள்வோம். எல்லாமே ஜனநாயகம். பேசினே முடிவு பண்ணு. முத பேசி கருத்தை பரிமாறி முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னவர் யாரு? பகவான் புத்தர். அதுக்கடுத்து புரட்சி அம்பேத்கர், நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழர். அதைத்தான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு தலித்து மக்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் நிகழ்ந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? திமுக கூட்டணி தானே. இல்லைன்னு எவனாவது சொல்லுங்க, என்கிட்ட விவாதிக்கிறேன், வா, 1 to 1 பேசுவோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் நீ கூப்பிட்டாங்கல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு போயிருந்தா அமைச்சர்கள் மட்டுமல்ல, தலித்து விடுதலை நடந்திருக்கும், தலித்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாகி இருக்கும். எத்தனை பிரச்சனை. ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இவர் உருவாக்கி இருக்கிறார்களா? சொல்லுங்க பிரதர். தாட்கோ நிறுவனம் பேருக்கு தான் தாட்கோ. அங்க போய் லோன் வாங்க முடியுமா எவனாவது? நீனே பிச்சைக்கார பையன் அங்க போய் லோனு கேட்டா உடனே உனக்கு வந்து கேரண்டியா வச்சிருக்கியா, சொத்து வச்சிருக்கியா? அப்ப அது தனி வங்கியை உருவாக்கணும். எவனா பேச முடியுதா? வர்ற பணத்தை பூரா சப்ளான்ல வர்ற பணத்தை பூரா மாத்தி இன்னொரு ஃபீல்டுக்கு அனுப்புறாங்க, இல்ல திருப்பி அனுப்புறாங்க. கேட்கறதுக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறேன்.
எவனா கேட்டுக்கானுங்க உங்களுக்கு தெரிய? இல்லையே. நான் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இது மாதிரி பேசினோம்னா 1000 மானம் கட்டு போயிடும். புரட்சி அம்பேத்கர் ஒத்த மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த சப்ளான்லாம் யார் கொண்டாந்து நினைக்கிறீங்க? அம்பேத்கர் அந்த காலத்துல கொண்டாந்துருக்காரு அந்த சப்ளான் சிஸ்டம்லாம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஜோதிமணிக்கு நாங்கள் கொடுக்குறோமே, சீட்டு கொடுக்குறோமே, அந்த ஐயா யாரு இளைய பெருமாள் தான் இதை கொண்டாடுறாரு, SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அது ஒழுங்கா அமுல்படுத்துறாங்களா? எவிடன்ஸ் கதி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த கேஸுமே பதிவாகலைங்க அப்படின்னு. மிக குறைந்த அளவு தான் கேஸ் பதிவாகி இருக்குது. அப்படியே பதிவானாலும் கூட அது வந்து தீர்ப்பு வழங்கப்படவில்லை, அரசாங்கம் அதற்கு இணைந்து வேலை செய்யவில்லை சொல்றாங்களே. இவ்வளவு கொடுமை நடந்திருக்குங்க. பெரிய ஒரு அரசியல் இப்போ 2 பேரை வச்சு இப்போ என்ன பெருசாக நாங்கள் சாதிக்க போகிறோம், சாதித்து கொண்டு இருக்கிறோம். நேரம் 40 வந்திருந்தா இதே 2 தனியாக இருந்தாலும் ஜெயிச்சிருப்போம் பிரதர். 5 முனை போட்டி தனியாக இருந்தாலும் ஜெயிச்சிருப்போம். இதே 2 கரெக்ட் தான். 33,000 ஓட்டு வாங்குறாருன்னா விசிகா நிக்கிறதுனா ஜெயிச்சுதான் ஜெயிக்குவாங்க. தனியாக இருந்தா நான் சொல்றேன் கேளுங்க, நான் நேரடியாக சொல்றேன், எழுச்சி தமிழருக்கே சொல்றேன், அங்கங்கெல்லாம் சொல்ல. தனியாக மட்டும் விடுதலை சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில் நின்று இருந்தால் 5 முனை போட்டியில் 10 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கு. அடிச்சு நான் சொல்றேன். ஏங்க கடைசி தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பயிற்சி பட்டம் நடத்தும் போது தொண்டனுடைய பல்ஸ் எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்றேன், அண்ணே நம்ம வந்து ஒன்று திமுக விட்டு வெளியே போகணும்னே, இல்லை தனியாவது நிற்கணும்னே, இல்லை விஜய்கிட்ட போகணும்னே. வெளியேறணும். விஜய்கிட்ட போறீங்களே போகலையோ, ஏன்னா 5 முனை போட்டி நடக்கும்போது ஏன் நம்ம நிற்கக்கூடாது? இனி திமுகவோட விசிகா இல்லை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க புரியுறீங்களோ புரியலையோ, தலைவருடைய முடிவுக்கே விடுவோம். அவர் என்ன முடிவு செய்யறாருன்னு பார்ப்போம். அவர் பெற்றெடுத்த பிள்ளை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் தெரியாத எப்படி வளர்க்கணும்னு. தொண்டர்கள் விரும்புறாங்கல்ல விஜய் கிட்ட போகணுன்றத. சங்கத்தமிழ்னா அதை தேங்க விரும்புறேன். இது என்னங்க திருப்பி இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா, இதை சொல்லணும் இருக்காதுன்னு முடிஞ்சல. இப்போ பேட்டி முடிச்சுக்கலாமா? ரைட்டா, நீ எதுக்கு உனக்கு பேட்டி? இதை வச்சு நீ போட்டு விட்ரு. நான் தான் ஓப்பனாக சொல்றேன், நான் தானே சொல்றேன் பிரதர், நல்லா எழுதி வச்சுக்கங்க பிரதர். விடுதலை சிறுத்தைகள் நாளை வெற்றி பெற வேண்டும் என்றால், நாளை வரலாறு படைக்க வேண்டும் என்றால், தலித்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக வேண்டும் என்றால், நான் சொல்லுவேன் விஜயோட இணைவது நல்லது. ஆமாவா தலையாட்டுங்க, அப்ப எல்லாத்துக்கும் நானே பொறுப்பாகணுமா? அமைதியா இருப்பது கூட அது 1000, அதாவது சவுண்டா பேசுறது கூட போகாது மக்கள்கிட்ட. அமைதியா இருந்தாலே அவ்வளவு வலி, அவ்வளவு ரண வேதனைகளை பேசியிருக்கிறேன். சும்மா வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல, ரண வேதனை. எவனாவது வந்து என்ன நேருக்கு நேரம் எவனா கேட்க மாட்டானே உட்காந்துட்டே இருக்கிறேன். ஏன்டா அப்படி பேசிட்டே இருக்கிற, என்னடா காரணம்? இப்போ வந்து உங்களை பேசுறது வந்து 10 விழுக்காடு, 90 விழுக்காடு வச்சுட்டு இருக்கிறேன். இவர்களால எங்களுக்கு எவ்வளவு இழி பெயர்கள் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று. 1 2 ஒருத்தலாம் ஒரு வந்து சேலத்துக்கு பக்கத்துல கேவலமா பேசுறான் ஒருத்தனை. கோயிலுக்குள்ள போனவன் நான் இருக்கா பழைய வரலாறு. கோயிலுக்குள்ள நுழைஞ்சவன அடிச்சாங்க திமுக ஒன்றிய செயலாளர். சாதி வரி பிடிச்ச பூரா கதை முடிஞ்சு போச்சு. எவெல்லாம் சாதி வரி பிடிச்சு குறுநில மன்னராக அங்கங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த தருணத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் பிரதர், நிச்சயமாக சொல்லணும். தமிழக முதல்வர்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு சாதி வெறியெல்லாம் தோற்று போய் ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க, கடுமையான இதில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சாதி வெறியை உருவாக்கி சாதி சண்டை உருவாக்குவதற்கும் திட்டமிடுவார்கள். கரெக்டான சொல்ல பாயிண்ட். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை உருவாக்குவோம், ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் போய் கூட நம்மளை விட்டு வெளியேறி எங்கேயாவது போய் சேரலாம். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக முன்னுணர்ந்து இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன். எங்கள் தலைவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னா, எங்கள் தலைவர் கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. இது வந்து ஹனிமூன் பீரியட் மாதிரி, தேனிலவு பீரியட் மாதிரி. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா எப்படி கணவன் மனைவி ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களோ அது மாதிரி அவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாருன்னா ஒரு 6 மாதம் நம்ம டைம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து விட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தை சொல்கிறேன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் அதாவது சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று போன கவர்மெண்ட்டில் சொன்னோமா சொல்லலையா? ஆனால் உருவாக்கலை. இந்த கவர்மெண்ட்டு நாங்கள் சொல்லாமலே உருவாக்குங்க. உங்களுக்கு புரியுதா? என்ன திட்டம் போடுவாங்க பிரதர். சாதி வரியம் பல பேர் பேர் என்ன சொல்ல முடியும், தோற்று போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கட்டு கோவத்தில் இருப்பாங்கல்ல, கரெக்டு தான், கரெக்டாக இல்லையா? இரும்பு கரம் கொண்டு அவைகளெல்லாம் நீங்கள் வந்து ஒடுக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.